கோமதிக்கா. என்னது சின்ன பொண்ணு கூப்பிடுற மாதிரில கேக்குது. இந்தா வந்துட்டேன் சின்ன பொண்ணு. என்னம்மா சின்ன பொண்ணு காலையிலேயே வீட்டுக்கு வந்திருக்கா? சும்மாதான்க்கா. காலையில பிள்ளைல ஸ்கூலுக்கு கூட நீங்க வரல, அதான் உங்க மவா கிட்ட கேட்டேன் அம்மா எங்கன்னு. அப்பா அந்த பிள்ளை தான் சொல்லிச்சு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைக்கா, வீட்டுல படுத்துட்டு இருக்காவன்னு. சரி போற வழியில ஒரு எட்டு பார்த்துட்டு போயிடலான்னு வந்தேன்க்கா. என்ன கோமதியக்கா, இப்ப எப்படி இருக்கீங்க? என்னாச்சு? அட ஒண்ணும் இல்லம்மா சின்ன பொண்ணு, சும்மா தலைவலிதான். 2 நாளா ஜலதோஷம் பாத்துக்க. அதான் பிள்ளைகளுக்கு புளிச்சோரை கிண்டி கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு மாத்திரையை போட்டு படுத்துட்டு இருந்தேன். ஐயையோ, தூங்கிட்டு இருந்தீங்களக்கா? எழுப்பிட்டேனே. பரவாயில்லம்மா, ஒண்ணும் இல்ல. கொஞ்ச நேரம் படுத்திருந்தேன், இப்ப நல்லா இருக்கு. சரி அக்கா, கல்யாணத்துக்கு போறீங்களா? இல்லம்மா, நம்மளுக்கே உடம்பு முடியல. வீட்டுல வர பிள்ளைகளுக்கு சாப்பாடுலாம் செஞ்சு கொடுக்கணும்ல. கல்யாணத்துக்கு போனா எந்த வேலையும் செய்ய முடியாது. நான் வரலம்மா, அவிய அப்பா வேணா அனுப்பி வைக்கணும். ஏக்கா, கல்யாணம் விட வச்சுட்டு யாராவது சோறு பொங்கவளாக்கா? என்னம்மா சொல்றா? சோறு பொங்கட்டாமா? ஆமாக்கா, அதான் கல்யாண வீட்டுல சோறு போடுறாவல்ல, பெறையா நீங்க பொங்குறிய? கோமதி அக்கா, இன்னைக்கு நைட்டு முகூர்த்தமா சாப்பாடு போடுவாவளா? நாளைக்கு காலையில கல்யாண வீட்டுல இட்லி போட போறாவ, மத்தியானம் தாலி கட்டு சோறு போடுவாவ, ராத்திரியானா மாப்பிள்ளை வீட்டுல மறு வீட்டு சோறு போட போறாவ. இதுக்கு எதுக்கா நீங்க பொங்கிட்டு இருக்கீங்க? 3 நேரமும் கல்யாண வீட்டு போவாங்கக்கா, நல்லா சாப்பிட்டு வந்துடலாம்ல. 3 நேரமும் கல்யாண வீட்டுல போய் தின்னா ஒரு மாதிரி இருக்காதாமா? அப்ப காலையும் மத்தியானம் போய் சாப்பிடுங்கக்கா, மத்தியானம் போய் சோறு வாங்கிட்டு வந்துருங்க, நைட்டுக்கு சாப்பிட்டுக்கலாம்ல. இல்லம்மா சின்ன பொண்ணு, நான் எங்கேயும் போய் இப்படி சோறு வேணுதுல பாத்துக்க, ஒரு மாதிரியா இருக்கு. அட போங்கக்கா, நான்லாம் கல்யாணம் வீடுனா 3 வேளையும் அங்கதான் சாப்பிடுறேன். நம்ம என்ன சும்மாவாக்கா சாப்பிடுறோம்? மொய் கொடுக்குறோம்ல. என் புருஷன் வேலைக்கு போயிடுவாரு, என் மக பள்ளி எடுத்து போயிடுவா, நான் மட்டும்தானக்கா இருப்பேன். அங்க போய் நல்லா சாப்பிடுறேன் பாத்துக்கோங்க. நைட்டுக்கு அவிய 2 பேருக்கும் வாங்கிட்டு வந்துடுவேன். அவிய 2 பேருக்கும் லீவுனா நாங்க 3 பேரும் கல்யாண வீட்லயே சாப்பிடுவோம்க்கா, வீட்டுலாம் பொங்க மாட்டோம். என்னம்மா சொல்றா? சோறுலாம் பொங்க மாட்டியோ? ஆமாக்கா, நாம சாப்பிடுறதுனா சோறு போடுறாவ, வரையாக்கா சாப்பிடாம வீட்டுல இருக்கிய? இருந்தாலும் பாத்திரத்தெல்லாம் எடுத்துட்டு போய் வாங்க ஒரு மாதிரி இருக்குமா? ஏக்கா, சாயங்காலம் நீங்க கிளம்பி இருங்கக்கா, உங்க மவளையும் கிளப்பி வைங்க, நம்ம போய் முகூர்த்த சோறு சாப்பிட்டு வந்துருவோம். அதுவும் இல்லாம கல்யாண வீட்டு சாம்பார் நல்லா இருக்குங்கக்கா, நைட்டு வாங்கி சூடு பண்ணின்னு வச்சுக்கோங்களா, காலையில நல்லா இருக்கும். காலையில தோசைக்கு ஊத்திக்கலாம், இல்லைன்னா மதியத்துக்கு பிள்ளை கொடுத்து விடலாம்க்கா. அப்படியா சொல்லியா சின்ன பொண்ணு? சரிம்மா, அப்ப நைட்டு கல்யாண வீட்டுக்கு போவோம். ரெடியா இருங்கக்கா. நிறைய வாங்க கஷ்டமா இருந்தாலும் 2 சின்ன டிஃபன் பாக்ஸ் வச்சுக்கோங்க, ஒரு ஆளுக்காவது சோறு எடுத்துக்கலாம். சரிம்மா, எடுத்துட்டு வரேன். மறந்துடாதேக்கா, கிளம்பி இருங்க. நான் இப்ப போறப்ப அந்த கலர் குறிக்கும் சொல்லிட்டு போறேன், சாயங்காலம் 3 பேருமா சேர்ந்து போயிருவோம். சரிம்மா சரி. நான் வாரேன்க்கா. எல்லாரும் தானே கல்யாண வீட்டுல சோறு வாங்கியாவ, நாமளும் இன்னைக்கு சோறு வாங்கி பாப்போம். இழுவ சாயங்காலம் கிளம்பிட்டு போமா? போவுக்கா. ஒரே வீட்டு சாப்பாடை சாப்பிட்டு போர் அடிக்குது. கல்யாண வீட்டில் போய் நல்லா வாய்க்கு ருசியா திங்கணும். ஆமாக்கா, கல்யாண வீட்டு சாப்பாடு என்ன ருசியா இருக்கும். சாப்பிட்டுட்டு வீட்டுக்கும் எடுத்துட்டு வருவோமா? அதுக்கு என்ன உமா, நல்ல பெரிய பத்திரமா எடுத்துட்டு வா, நிறைய அள்ளிட்டு போவோம். நம்ம சாப்பிட்றது தானே வீ சோறு போடுறாவ. ஏக்கா, யாரு சோறு அள்ளி கொடுப்பாவன்னு தெரியலையே. ஆமா உமா, அந்த பர்சுவையும் சோறலி வச்சானா தரவே மாட்டானே. அவன் வீட்டு சோத்தை எடுத்து வைக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமால அள்ளி வைப்பான். ஆமாக்கா. கவலைப்படாத உமா, சின்ன பொண்ணு எப்படியும் சோறு வாங்குவா, அவ கூட சேர்ந்து நம்மளும் வாங்கிடுவோம். ஏக்கா, அங்க பாருங்க, சின்ன பொண்ணு வாரா. ஏன் சின்ன பொண்ணு? வரேங்க 4 மணி டீச்சர். சின்ன பொண்ணு, சாயங்காலம் கிளம்பிட்டு போறியா? ஆமா டீச்சர், நான் கல்யாணம் போகாம இருப்பேனா? சோறு வாங்குறியா? இல்லைங்க டீச்சர், நான்லாம் சோறு வாங்கல. என்ன சொல்லியா சின்ன பொண்ணு? நீ வாங்குவான்ல நினைச்சோம், நீ உனக்கு வாங்கிட்டு எங்களுக்கு வாங்கி தருவான்னு நினைச்சோம். ஆமா சின்ன பொண்ணு, எப்படியும் சோள அழிதார இடத்துல உனக்கு தெரிஞ்சவியே தான் இருப்பாவ, ஈஸியா பேசி வாங்கி தருவான்னு நினைச்சேன். கவலைப்படாதீங்க டீச்சர், ஒரு சின்ன பாத்திரமா எடுத்துட்டு வாங்க, நானே வாங்கி தரேன். சரி சின்ன பொண்ணு, சின்ன பத்திரமா நானும் உமாவும் எடுத்துட்டு வரோம். சரி வாரேன், கல்யாண வீட்டுல பாப்போம். சரி உமா,
வீட்டுக்கு போய் நல்லா அழகா கிளம்பி வா, கல்யாணம் வீட்டுக்கு போவோம். சரிக்கா. நம்ம கூட போய் ரொம்ப நேரம் ஆகுதே, இன்னும் அத்தையை காணோம். ஃபோன் பண்ணி பாப்போமா? ஐயா வேண்டாம், பொறுமையாவே வரட்டும். ஐயோ, அத்தை வரவனு ராணிக்கு ஃபோன் பண்ணி சொல்ல மறந்துட்டேனே. வந்தது ராணிங்கன்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன் வீலுக்கு? உடனே ராணிக்கு ஃபோன் போட்டுருவோம். ஏம்மா ராணி. ஏம்மா சொல்லுங்கம்மா, நல்லா இருக்கீங்களா? அதை விடுமா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னம்மா சொல்லுங்க. தம்பிக்கு மறுபடியும் பொண்ணு பார்த்துட்டீங்களா? ஐயோ ராணி, அது இல்லம்மா. அப்புறம் என்ன விஷயமா சொல்லுங்க. ராணி, உங்க பாட்டி வராவுமா? என்னம்மா சொல்றீங்க? பாட்டி வராங்களா? ஆமாம்மா, உங்க பாட்டி திடீர்னு ஃபோன் பண்ணி வாரேன்னு சொல்லிட்டாவ. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலம்மா. பாட்டி வந்தா ஏதாவது சொல்லிட்டே இருப்பாவம்மா. அவிய எதையும் சொல்லிட்டு போறாவ ராணி, நீ அவிய பார்க்க வந்துரு. நீ வரலன்னா ஏதாவது சொல்லிட்டு இருப்பாவ. சரிம்மா, நாளைக்கு வந்து பாக்குறேன் பாட்டிய. ஏ ராணி, உன் பாட்டியை பத்தி உனக்கு தெரியாதோ? நாளைக்கெல்லாம் ஒன்றும் வேண்டாமா, ஒரு நேரத்தில் கிளம்பி வா. வந்தவையில ஒரு 8 பார்த்துட்டு போ. பிறகு நான் பிள்ளை வளர்க்குறது சரியில்லைன்னு என்கிட்ட சொல்லுவாமா, வந்துரு. சரிம்மா, அவியிட்ட சொல்லிட்டு சாயங்காலமா வாரேன். சரிம்மா, மறக்காம இன்னைக்கே வந்துரு. சரிம்மா, நான் வாரேன், நீங்க போனை வைங்க. நல்ல வேலை, ராணிக்கு இப்பவே ஃபோன் பண்ணி சொல்லிட்டோம். அவிய வந்ததுக்கு அப்புறம் ஃபோன் பண்ணியிருந்தோம், அவ்வளோதான். வந்து ஒரு 8 பார்த்துட்டு போயிட்டாளானா ஒன்றும் தெரியாது. ஐயோ, ஹாரன் சத்தம் கேக்குது. என்னங்க? ஏங்க சீக்கிரம் வாங்குங்க, ஹாரன் சத்தம் கேக்குது. அத்தை வந்துட்டாவே நினைக்கிறேன். அப்படியா ராஜேஸ்வரி, எங்க அம்மா வந்துட்டாங்களா? ஆமாங்க, வாங்க. அத்தை வாங்க அத்தை. அம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கையா வீரபாண்டி, நீ எப்படி ஐயா இருக்கா? நான் நல்லா இருக்கேம்மா. ராமு உங்களை பத்திரமா கூட்டிட்டு வந்தானாமா? எனக்கு என்னய்யா, என் பேரை என்ன தங்கம் போல கூட்டிட்டு வந்தான். வாங்கத்தே, வீட்டுக்குள்ள போலாம். ஆ, என்ன ராஜேஸ்வரி, எப்படி இருக்கா? நல்லா இருக்கேன் தே, வாங்க வீட்டுக்குள்ள போலாம். ஐயா, எப்படி ஐயா இருக்கா? ஒழுங்கா சாப்பிடுறியா இல்லையா? வயசான மாதிரியே இருக்கே ஐயா. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நல்லா தான் சாப்பிடுறேன். என்ன ராஜேஸ்வரி, என் மகனுக்கு ஒழுங்கா சாப்பாடு கொடுக்கறது இல்லையோ? உனக்கு மட்டும் வயசே ஆகாத மாதிரி இருக்கு. அப்படிலாம் ஒன்றும் இல்லத்தே, அவங்களுக்கு நல்லா தான் சாப்பாடு கொடுக்குறேன். ஐயா வீரபாண்டி, தோட்டத்துல எல்லா வேலையும் நீ தான் பாக்கியோ? இல்லம்மா, எல்லா வேலையும் ராமு தான் பாக்குறான். ஐயா பேரா, எல்லா வேலையும் நீனே பாக்குறியா ஐயா? ஆமா பாட்டி, தோட்டத்தை ஃபுல்லா நான் தான் பாத்துக்கிறேன். ஆமாம்மா, ராமு ரொம்ப பொறுப்பா நடந்துப்பான். அவன் யாரு? என் செல்ல பேராண்டில அப்படிதான் பொறுப்பா இருப்பான். என்ன ராஜேஸ்வரி, வீட்டுல யாரும் இல்லையோ? எங்க உன் மூத்த மகனையும் மருமகளையும் காணோம்? என் கொள்ளு பேரனேங்க? எல்லாரும் உள்ள இருக்காவத்தே, நீங்க வந்ததை கவனிச்சிருக்க மாட்டாவ. இந்த கூப்பிடுறதே. சந்துரு, ஏமா காயத்ரி, பாட்டி வந்துட்டாவமா, வாங்க. பாட்டி எப்படி இருக்கீங்க? சந்துரு, நல்லா இருக்கேயா. இதுதான் உன் பொண்டாட்டியும் பிள்ளையுமா? ஆமா பாட்டி. ஏமாடி, உன் பேர் என்ன? காயத்ரி பாட்டி. என்னது கத்திரியா? இல்ல பாட்டி, காயத்ரி. காயத்ரியா? ஆமா பாட்டி, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. சந்துரு, இவன் தான் என் கொள்ளு பேரனாயா? ஆமா பாட்டி. அத்தை வாங்கத்த, குளிச்சுட்டு சாப்பிடுங்க. உங்களுக்காக நான் பொங்கல் பண்ணி வச்சிருக்கேன். என்ன அவசர ராஜேஸ்வரி, நான் என் பேரன்ட்ட பேசிட்டு வரேன். நீ போ ராஜேஸ்வரி, எல்லாத்தையும் எடுத்து வை. ஆ சரிங்க அத்தை. காயத்ரி, கொஞ்சம் வாமா. லட்சுமி,
என்ன கோமதி அக்கா, கல்யாண வீட்டுக்கு நல்லா டிப்பு டாப்பா ரெடி ஆயிட்டீல? அப்படியே லட்சுமி, நல்லா இருக்கேனோ? ஆமாக்கா, உங்களுக்கு என்ன அம்சமா இருக்கிய. தேங்க்ஸ் லட்சுமி. ஏன் மாவா தான் என்ன கிளப்பி விட்டா பாத்துக்க. அப்படியேக்கா, அழகா கல்யாண பொண்ணு மாதிரி ரெடி பண்ணிருக்கா. அவ வரலையா கல்யாண வீட்டுக்கு? இல்லம்மா, ஏதோ படிக்கணுமா, நிறைய இருக்கு, நான் வரலமான்னு சொல்லிட்டா. சரிக்கா, அப்ப நம்ம போவோமா? இரு லட்சுமி, சின்ன பொண்ணு வாரேன்னு சொன்னாளா? அப்படியாக்கா, அந்த வளர்ந்த மட்டும் சீக்கிரம் வர மாட்டாளே. 7 மணிக்கே பந்தி வச்சிருவாக்கா. இப்ப 7:30 ஆகுதுக்கா, கூட்டம் வந்துடும். சீக்கிரம் போனாதானே சாப்பிட்டு வாங்கிட்டு வரலாம். கொஞ்சம் இரு லட்சுமி, இப்போ வந்துருவா. லட்சுமி, சோறு வாங்கிய டிஃபன் பாக்ஸ் வச்சிருக்கா? ஆமாக்கா, என் புருஷனுக்கு மட்டும் கொஞ்சோண்டு வாங்கிட்டு போனோம். ஏதாவது பையில கொண்டு வரக்கூடாத லட்சுமி? அப்படியே கையிலேயே தூக்கிட்டு வருவியா? பாக்குறவிய என்ன நினைப்பாவ லட்சுமி? இருக்கட்டும்க்கா, பக்கத்துல தானே கல்யாண வீடு, டக்குன்னு வாங்கிட்டு வந்துருவோம். சரிம்மா, வச்சுக்க. என்கிட்ட வேணா தாரியா? நான் பையில வச்சுக்கிறேன். நானும் பையில தான் டிஃபன் பாக்ஸ் வச்சிருக்கேன் பாத்துக்க. அப்படியாக்கா, நல்ல நேக்கா யாருக்கும் தெரியாம மறைச்சு எடுத்துட்டு போறீங்க போல. ஆமா லட்சுமி, நான் இது வரைக்கும் எங்கேயும் சோறு வாங்குறத பாத்துக்க. முத வாட்டி வாங்க போறேனா ஒரு மாதிரி இருக்கு, அதான் பைக்குள்ள போட்டு எடுத்துட்டு போறேன். உன் குழந்தையும் வச்சுக்கட்டுமா? வேண்டாக்கா, இருக்கட்டும், நானே வச்சுக்கிறேன். ஏக்கா, அங்க பாருங்க. ஏன் வளர்ந்த மாடு தூக்கு தட்டி போதுமா? என்ன சின்னதா எடுத்து வந்திருக்கா? ஏன் கலக்குருவி, சோறு தானே வாங்க போறோம், ஒரு தூக்கு சட்டி வேண்டாமோ? இது ஒன்றும் அவ்வளோ பெருசு இல்லை, தம்மா துண்டு தான் இருக்கு. தலையில தூக்கி வச்சதுனால பெருசா தெரியுது. என் புருஷனுக்கும் என் பிள்ளைக்கும் வாங்கிட்டு போனோம்ல, அதான் எடுத்துட்டு போறேன். இருந்தாலும் உன்கிட்ட ஒரு டீசென்சியே இல்ல. இப்படி வரா? ஓஹோ, உங்ககிட்ட டீசென்சி இருக்கோ? ஆமா, இருக்கு. எங்க இந்த கையில ஏந்திட்டு போறிய தட்டை அதுலயா? இது தட்டுல மாடு, டிஃபன் பாக்ஸ். அது தெரியுது கலக்குருவி, நீ இப்படி ஏந்திக்கிட்டே வரா, இதுல டீசென்சி இருக்கு போல. நான் தலையில தூக்கி வச்சு எடுத்துட்டு வர்றது டீசென்ட் இல்ல. சின்ன பொண்ணு, சண்டை போடாதீயம்மா, சீக்கிரம் போய் சாப்பிட்டு வந்துரும் வாங்க. கோமதிக்கா, நீங்களா இது? ஏன் சின்ன பொண்ணு அப்படி கேக்கா? இல்லக்கா, நான் ஏதோ வாலிப பிள்ளைலாம் நிக்க நினைச்சேன். சும்மா இரு சின்ன பொண்ணு, வெக்கமா இருக்கு. கிக்கா, வைக்கப்படாதேக்கா, அழகா இருக்கியே. அப்படியே சின்ன பொண்ணு, தேங்க்ஸ்மா. ஏக்கா, இவ்வளவு அழகா கிளம்பி வெளியே வராதியக்கா, யாராவது கண்ணு போட்டுருவாவ. நாம வேற கல்யாண வீட்டுக்கு போறோம், நீங்க தான் பொண்ணுன்னு நினைச்சாலும் நினைச்சிருவாவக்கா. சும்மா இரு சின்ன பொண்ணு. என்னம்மா ஐஸ் வைக்கிறா பாத்தியலா? இவ காரணம் இல்லாம இப்படி பேச மாட்டா பாத்துக்கோங்க. நீங்க வேணா பாருங்க, அந்த காக்கிட்ட ஏதாவது கேப்பா. கோமதியக்கா, கையில காசு வச்சிருக்கீங்களாக்கா? ஆமா சின்ன பொண்ணு, வச்சிருக்கேம்மா. ஏக்கா, ஒரு 300 ரூபா தாங்குக்கா, கல்யாண வீட்டுக்கு மொய் வைக்கணும். என்கிட்ட காசு இல்ல பாத்துக்கோங்க. என் புருஷன் வந்ததும் வாங்கலாம்னு நினைச்சு காத்துட்டு இருந்தேன், அவிய இன்னும் வரலக்கா. நீங்க இப்ப தாங்குக்கா, அவிய வந்ததும் வாங்கிட்டு வந்துடுறேன். சரிம்மா, நான் தாரேன் சின்ன பொண்ணு, உனக்கு இல்லாததா? நீங்களே பாத்தியலா, அந்த அக்காவை ஐஸ் வச்சு காசு வாங்கிட்டா. ரொம்ப தேங்க்ஸுக்கா. பரவாயில்லம்மா சின்ன பொண்ணு. ஏக்கா, நம்ம 2 பேரும் என்ன அழகா கிளம்பி இருக்கோம். ஆமா உமா, நம்ம கல்யாணத்துக்கு போனதுக்கு அப்புறம் யாரு பொண்ணுன்னு யாருக்குமே தெரியாது. அவ்வளோ அழகா 2 பேரும் கிளம்பி இருக்கோம். ஆமாக்கா. உமா, சாப்பாடு வாங்குறதுக்கு பாத்திரம்லாம் எடுத்துட்டியா? ஆமாக்கா, கல்யாண வீட்டுல நல்லா சாப்பிடுங்கக்கா. ஆமா உமா, இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிடணும். நாளைக்கு சாப்பிடுறதுக்கும் இந்த பாத்திரத்துல எடுத்துட்டு வந்துருவோம். அதான் சின்ன பொண்ணுகிட்ட சொல்லியிருக்கோம்ல உமா, அவ வாங்கி தந்துருவா. நம்மளுக்கு இந்த பாத்திரம் நிறைய தந்தாலும் போதும். ஆமாக்கா. இழுவ, இந்த கிண்ணத்துல நான் சோறு வாங்குறேன், இந்த டிஃபன் பாக்ஸ்ல நீ கூட்டு வாங்கிக்க, அப்புறம் இந்த பிளாஸ்டிக் சொம்புல குழம்பு வாங்கிக்க. சரிக்கா. உமா, வாங்கிட்டு வந்து ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துப்போம் உமா.
சரிக்கா. நேரம் ஆயிட்டுல உமா. ஆமாக்கா. சரி உமா வா போவோம். வீரா, வீட்டுக்கு பின்னாடி நிறைய மரம் வச்சிருக்கியே, நல்லா தோட்டம் மாதிரி இருக்குதப்பா. நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரியே நல்ல காத்தோட்டமா இருக்கையா. எப்பயுமே இப்படிதான் காத்தோட்டமா இருக்குமா? ராம் தான் இந்த மரத்தெல்லாம் நட்டான். ஆமாட்ட, ராமுக்கு மரம்னா ரொம்ப பிடிக்கும்ல. பியாராண்டி, நீ அப்படியே உங்க தாத்தா மாதிரியே இருக்கியா. பாக்குறதுக்கு அவிய மாதிரியே தான் இருக்கா. உன் செயலும் தாத்தாவை தான் ஏன் ஞாபகப்படுத்துது. ஊர்ல நம்ம வீட்டுல இருக்கிற எல்லா மரமும் உங்க தாத்தா தான் வச்சாவ. நீயும் அப்படியே இருக்கியா. வீட்டு சுத்தி மரமா வச்சிருக்கா. பாட்டி, எனக்கு இயற்கையோட வாழ்றது ரொம்ப பிடிக்கும் பாட்டி. அதான் வீட்டை சுத்தி மரமா வச்சிருக்கேன். நாமளே காய்கறிகளையும் பழங்களையும் விளைய வச்சு சாப்பிட்றதுல ஒரு தனி சந்தோஷம் இருக்கு பாட்டி. எனக்கு அது பிடிக்கும் பாட்டி. அதனாலதாம்மா என் பையன் தோட்டத்து வேலையை அவனே பாத்துக்கிறான். நான் எந்த வேலையும் செய்யறது இல்ல. ஆமாத்த, ராமுவே எல்லா வேலையும் செஞ்சிருவான். பியாராண்டி, சின்ன வயசுலே என்ன பொறுப்பா இருக்கா. நீ வாழ்க்கையில நல்லா வருவையா. ஐயா மூத்தவனே, நீ என்ன பண்றா? பாட்டி, நான் பக்கத்துல இருக்கிற ஒரு கம்பெனில வேலை பார்க்கறேன் பாட்டி. கம்பெனில வேலை பாக்குறியா? தோட்டம் துறவுன்னு இவ்வளவு இருக்கு, இதெல்லாம் பாத்துக்காம கம்பெனில போய் வேலை பாக்குறியாக்கும். எனக்கு அந்த வேலை தான் பிடிச்சிருக்கு பாட்டி. இந்த மண்ணுல கடந்து வேலை செய்யறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. நான் படிச்சிருக்கேன் பாட்டி, அதுக்கேற்ற வேலையை தான் நான் செய்வேன். படிச்சிருக்கியா? மூத்தவனே, ராமு படிக்கலாட்டியும் நல்லதை தேர்ந்தெடுத்திருக்கான். உனக்கு அது இப்ப புரியாது, பின்னாடி நீயே புரிஞ்சுப்ப. சரி பாட்டி, நீங்க பேசிக்கிட்டு இருங்க. எனக்கு வேலைக்கு நேரம் ஆகுது, நான் போயிட்டு வரேன். சரியா, பார்த்து போயிட்டு வா. போயிட்டு வரேம்மா. சரியா, பார்த்து போயிட்டு வா. ஏம்மா கத்திரி. காயத்ரி பாட்டி. ஆ, காயத்ரி. புருஷக்காரே வேலைக்கு கிளம்புறான், வழி அனுப்பாம இங்கே நின்னுட்டு இருக்கா. போ போ, பேய் சிரிச்ச முகத்தோட நின்று வழி அனுப்பிட்டு வா. சரிங்க பாட்டி. என்னத்த பிள்ளையோ, இதெல்லாம் கூட இன்னும் தெரியாம இருக்கா. ராஜேஸ்வரி, இதெல்லாம் மாமியாலா நீ தானே சொல்லி கொடுக்கணும். இது கூட இன்னும் சொல்லி கொடுக்கலையா? இல்லத, சொல்லி கொடுத்துட்டேன், அவதான் மறந்து நிக்கிறா. என்னத்த சொல்லி கொடுத்தியோ? பாட்டி, என்னையா? பாட்டி, தோட்டத்துல இன்னைக்கு வேலை இருக்கு பாட்டி. எல்லாரும் வேலை செய்ய வந்திருப்பாவ. நான் பார்த்துட்டு வரேன் பாட்டி. தாராளமா போயிட்டு வாயா, அதைய தயங்கி தயங்கி கேக்குறா. பார்த்து போயிட்டு வாயா. சரிங்க பாட்டி, போயிட்டு வரேன். போயிட்டு வரேம்மா. போயிட்டு வரேன்ப்பா. சரிப்பா, பார்த்து போயிட்டு வா. ஆ சரிப்பா. ராஜேஸ்வரி, ஏன் நின்னுட்டே இருக்கா? வா, வந்து உட்காரு. சரிங்க வாரேன். ராஜேஸ்வரி, ராமு எவ்வளவு பொறுப்பா இருக்கான். ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம்ல. கல்யாணமா? ஏன் ராஜேஸ்வரி, பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொன்னா மூஞ்சி வாடி போகுது உனக்கு. அம்மா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராமுக்கு பொண்ணு பார்த்தோமா. அப்படியாயா? என்கிட்ட சொல்லவே இல்லையே. ஆனா பூ வைக்க போற அன்னைக்கு கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டாவமா. வேண்டான்னு சொல்லிட்டாவளா? ஆமாமா. யார்ல அது? என் பேரனை வேண்டான்னு சொன்னது? அது வந்துமா, அந்த குடும்பத்துக்கும் நம்மளுக்கும் சரி வராதுமா. அது அவங்களே கல்யாணம் வேண்டான்ட்டாங்க. என் பேரனை வேண்டான்னு சொல்லிருக்காவ, நீ அவியல சும்மா விட்டியோ? அதை விடுங்கம்மா, நாங்களே அதுல இருந்து வெளியே வந்துட்டோம். ஆமாத்த, ஆனா ராமு மட்டும் அதுல இருந்து இன்னும் வெளியே வரல. என்ன சொல்லியா ராஜேஸ்வரி? உங்களுக்கே தெரியும்ல அத்த, ராமு சின்ன வயசுல இருந்து எதையுமே ஆசைப்பட்டே கேட்க மாட்டான். ஆனா அந்த பொண்ணு போட்டோவை பார்த்ததும் ராமுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுத. என் பிள்ளை ஆசாசியா கிளம்பி வந்தாத்த, ஆனா அவன் கல்யாணம் இப்படி நின்று போச்சுத. அழாதம்மா ராஜேஸ்வரி,
அந்த கல்யாணம் நின்னு போனா என்ன? நீ பேரனுக்கு வேற பொண்ணு பார்க்கலாம்ல. இதுக்கு ஏன் போட்டு அழுதுட்டு இருக்கா? இல்லத்த, வேறலாம் நாங்க பொண்ணு பார்த்தோம். அவன் எனக்கு கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டான் அத்தை. ராம எதுக்குமே கோவப்பட மாட்டான். ஆனா கல்யாண கதையை பேசினா மட்டும் ரொம்ப கோவப்படுறான் அத்தை. என் பிள்ளை தூக்கமே இல்லாம அலையிறான் அத்தை. அவனை நினைச்சு தினமும் நாங்க கவலைப்பட்டுட்டு தான் இருக்கோம். அத்தை, நீங்க ராமகிட்ட பேசுங்க அத்தை. அழாதம்மா ராஜேஸ்வரி, அதான் நான் வந்துட்டேன்ல, எல்லாம் சரியாயிரும். பேராண்டி கல்யாணத்தை நடத்த வேண்டியது என் பொறுப்பு. நீ கவலைப்படாதம்மா.